ஆலயம் செல்வோம் நாம் அன்பர்களுக்கு வணக்கம். தான தர்மத்தோட பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவர் கேட்டு நாம் கொடுப்பது தானம், ஒருவர் கேட்காமல் அவர்கள் நிலையை அறிந்து நாம கொடுப்பது தர்மம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் தான தர்மம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். நாம் எடுத்திருக்க இந்த ஜென்மத்துக்கு மட்டும் கிடையாது, நாம் எடுத்த அத்தனை ஜென்மத்துக்கும் அத்தனை பிறவிகளுக்கும் நாம் செய்த தானமும் தர்மமும் தொடர்ந்துக்கிட்டே தான் வரும். அதனால தாங்க செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்க வல்லதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவங்களை போக்கக்கூடிய தானம், புண்ணியங்களை சேர்ப்பது தர்மம். மனித வாழ்க்கையில் தானம் தர்மம் இரண்டையுமே மாறி மாறி நம்ம செய்யணும். என்னென்ன பொருட்கள் தானம் செஞ்சால் அதுக்கு என்னென்ன பலன்கள் உண்டுன்றதை நம்ம பார்க்கலாங்க. அரிசி முன்ஜென்ம பாவங்களை விளக்கும். மாங்கல்ய சரடு தீர்க்க மாங்கல்ய பலன் தரும். அன்னதானம் எப்பேற்பட்ட கடன் தொல்லைகளும் தீரும். குடைகளை நம்ம தானம் செஞ்சோன்னா குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். பாய் அமைதியான மரணத்தை உண்டாக்கும். காய்கறிகள் தானம் செஞ்சோன்னா குழந்தைகளோட ஆரோக்கியம் மேம்படும். பூக்களை தானம் செஞ்சோன்னா விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஒரு கனவு கண்டிருப்போம் இல்லையா, அந்த வாழ்க்கையே அமையும். பூக்களை தானம் செஞ்சோன்னா, மாங்கல்யத்தை தானம் செஞ்சோன்னா திருமண தடைகள், எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அது நீங்கும். நிறைய பேர் மாங்கல்யத்தை கோயில் உண்டியலில் கூட போட்டுருவாங்க. எள்ளை தானம் செஞ்சோன்னா பாவ விமோச்சனம் உண்டாக்கும். வெள்ளத்தை தானம் செஞ்சோன்னா வம்ச விருத்தி உண்டாகும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். அவங்க வெள்ளம் தானம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வம்ச விருத்தி ஆகும். பாலை தானம் செஞ்சோன்னா நமக்கு துன்பங்கள் நிற்கும். சின்ன சின்ன துன்பம் கூட நமக்கு பால் தானம் செஞ்சோன்னா போயிடும். நெய்யை தானம் செஞ்சோன்னா நோய்கள் நீங்கும். எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும், மனக்கவலைகள் இருந்தாலும் நெய்யை தானம் செஞ்சோன்னா விலகிடும். தேங்காயை தானம் செஞ்சோன்னா எடுத்த காரியம் வெற்றியாகும். தீபம் விளக்கு இருக்கு இல்லையா, தீப விளக்கு, அதை செஞ்சோன்னா முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். தேன் தானத்துக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். பூமி தானம் செய்கிறவங்களுக்கு பிறவா நிலையும் சிவபெருமானோட அருளும் கிட்டும். பழங்கள் தானம் செஞ்சோன்னா புத்தியும் சித்தியும் உண்டாகும். நெல்லிக்கனி அதை நம்ம தானம் செஞ்சோன்னா, பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதை தானம் செஞ்சோன்னா அறிவு மேம்படும். துணிகள் ஆடைகளை தானம் செஞ்சோன்னா சுகபோக வாழ்வு உண்டாகும். நிறைய பேர் சுகமான வாழ்க்கைக்கு தான் ஆசைப்படுறாங்க. அப்படி வேண்டுன்றவங்க ஆடைகளை தானம் செய்யணும். வஸ்திரம் ஆயுள் விருத்தி உண்டாகும். கோதானம் பசுவை தானம் செஞ்சால் பித்ரு கடன்கள் நீங்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய தடைகள் வரும். நல்ல காரியம் குடும்பத்தில் தடை இருக்குன்னா பித்ரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்க கோதானம் பண்ணாங்கன்னா பித்ரு கடன்கள் தீரும். புத்தகத்தை தானம் பண்ணால் கல்வி அறிவு சிறக்கும், மேம்படும். தங்கம் தானம் பண்ணோன்னா குடும்பத்தில் இருக்க தோஷங்கள் விலகும். வெள்ளியை தானம் பண்ணால் மனக்கவலை நீங்கும். மஞ்சளை தானம் பண்ணால் சுபிக்ஷம் உண்டாகும். நல்ல காரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட எப்பேற்பட்ட காரியமும் நம்ம மஞ்சளை தானம் பண்ணோன்னா நடக்கும். சந்தனத்தை தானம் பண்ணால் கீர்த்தி உண்டாகும். போர்வையை தானம் பண்ணால் கெட்ட கனவுகள், அப்புறம் அந்த கனவுகள்லேருந்து பயம் இருக்கும், அந்த பயங்கள் அத்தனையும் நீங்கும். கெட்ட கனவுகள் வராது. கோதுமையை தானம் பண்ணோன்னா ரிஷிகள் தேவர்களின் கடன்கள் நீங்கும். எண்ணெயை தானம் பண்ணால் ஆரோக்கியம் மேம்படும். நம்ம எண்ணெய் தானம் பண்ண நமக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அத்தனையும் மேம்படும். தண்ணீரை தானம் பண்ணால் மன அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி உண்டாகும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதனால் தண்ணி யார் கேட்டாலும் நமக்கு வேணுமேன்னு சொல்லி வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லா செல்வமும் உங்களுக்கு திரும்ப வரும். காலணி அதாவது செருப்பு தானம் பண்ணோன்னா பெரியோர்களை அவமதித்த பாவம் போக்கும். பெரியோர்களை தெரிஞ்சோ தெரியாமோ ஏதாவது அவமதிப்பு பண்ணிட்டோன்னா அதை காலணிகள் அதாவது செருப்பை தானம் பண்ணோன்னா நமக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். நம்ம ஒருவர் கேட்டு கொடுக்கறது தான் தானம்.
ஒருவர் கேட்காமலேயே அவர்களோட நிலையை அறிஞ்சு கொடுக்கறது தர்மம். ரெண்டுத்துக்குமே பலன் உண்டு. நம்மக்கிட்ட இருந்தால் கொடுக்கலாம், நம்மக்கிட்ட நிறைய இருந்தால் நம்ம தானம் பண்ணியிருக்கலாம், தர்மம் பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம், இதில் என்ன பண்ணுறது அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு பிடி தான் இருக்குன்னாலும் அந்த ஒரு பிடியில் கொஞ்சம் கொடுங்க. அதுக்கு தாங்க பலன் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதில் கொஞ்சம் தான தர்மம் பண்ணோன்னா நம்ம எதிர்பார்க்கவே வேண்டாம். எல்லா பகுதியிலிருந்தே எல்லா இடத்துல இருந்துமே நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இதெல்லாம் சத்தியமான உண்மை. நிறைய பேர் சொன்னது நான் எதிர்பார்க்கவே கிடையாதுங்க, எனக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க. நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, எனக்கு இந்த விபத்து ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய உண்டுங்க. உங்களால் எதுவுமே கொடுக்க முடியலையா, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதா, அவங்க மனசை அமைதியாக்க 4 வார்த்தை நல்லபடியாக பேசுங்க. அது கூட ஒரு தர்மம் தாங்க. மனசார அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது கூட ஒரு நல்ல தர்மம் தான். அதனால் நல்ல ஒழுக்கத்தையும் சிறந்த பண்பையும் வளர்த்துக்கணும். தான தர்மம் நிறைய பண்ணணும். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூடயே இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.